மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு என்னுடைய விலாசம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா சுந்தரலாஜபுரம் கிராமத்தில் வசித்துக் கொண்டு இருக்கின்றேன். நான் இப்பொழுது வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்து வருகின்றேன். எனது தந்தை கடந்த 2008ஆம் ஆண்டு காலமாகிவிட்டார். மேலும் எனது தாயாருக்கு வயது 80 ஆகிவிட்டது. இப்பொழுது எங்கள் இருவருக்கும் எந்தவித வருமானமும் இன்றி வாழ தவித்துக் கொண்டு இருக்கின்றோம். மேலும் நான் விருதுநகர் மாவட்டத்தில் அலுவலகத்தில் என்னுடைய கல்வி தகுதி பதிவு செய்து சுமார் 29 ஆண்டுகள் ஆகியுள்ளது. மேலும் எனக்கு எந்தவித நேர்காணலும் இதுவரையிலும் வரவில்லை. ஆனாலும் எனக்கு பதிவு மூப்பு அடிப்படையில் எனது பெயரும் உள்ளது. மேலும் நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா நகனரி கிராமத்தில் 2 வருடங்களாக பணிபுரிந்துள்ளேன். நான் பணியில் சேரும் பொழுது சுமார் உறுப்பினராக 330ம் புரவலராக சுமார் 4ம் உள்ளது. ஆனால் நான் பணியில் சேர்ந்து 24 மாதங்களில் உறுப்பினராக 550 சேர்த்துள்ளேன். மேலும் நான் புரவலராக 13ம் சேர்த்து உள்ளேன். மேலும் இந்த நூலகத்தினை வளர்ச்சியடைய நான் மிகவும் பாடுபடுவேன். எனக்கு இந்த பணியில் இருக்கும் பொழுது திடீரென விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்டுள்ளதன் காரணத்தில் மருத்துவ சிகிச்சை எனக்கு அளிக்கப்பட உள்ளது. அதனால் நான் மருத்துவ சிகிச்சை அளிக்க செல்லும் பொழுது ஜமீன் கொல்லகொண்டான் கிளை நூலகர் அவர்கள் தங்களுடைய நான் பணியாற்றிய நகனரி கிராமத்தில் வேறு ஒரு நபரை பணியில் அமர்த்தியுள்ளார். எனக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து இப்பொழுது எனக்கு சரியாகிவிட்டது. எனக்கு மீண்டும் அந்த அரசு சார்பில் இயங்கி வரும் பொதுத்துறை நூலகத்தில் எனக்கு பணியாற்ற மீண்டும் வாய்ப்பு வழங்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.